ஆதிகும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோவில் சிவபெருமானின் அருளை வெளிப்படுத்தும் புனித தலம். சோழர், நாயக்கர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் கலைத்திறனால் கட்டப்பட்ட ஒரு தெய்வீக கலைக்கோட்டை. இங்கு சிவபெருமான் கும்பேஸ்வரராக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். புராணங்களின்படி பிரளய காலத்தில் அமுத கலசம் இங்கு மிதந்து வந்தது. சிவபெருமான் தனது அம்பினால் அதை உடைத்து அமுதத்தை பூமியில் பரவச் செய்தார். கும்பம் உடைக்கப்பட்டதால் கும்பகோணம் என்று பெயர். சிவபெருமான் ஆதிகும்பம் வெடித்து பரவிய சக்தியாக அருள் புரிகிறார். கும்பகோணத்தின் சிறப்பு மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் இந்த புனித உற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீராடி பாவ மோட்சம் பெறுகின்றனர். மகாமகம் தீர்த்தம் அனைத்து புனித தீர்த்தங்களின் சாரமாக மதிக்கப்படுகிறது. கோவிலின் 128 அடி உயர ராஜகோபுரம் மற்றும் கல்யாண மண்டபங்கள் கலைத்திறனை பறைசாற்றுகின்றன. கோவில் சுவர்களில் அழகிய சிற்பங்கள் சிவனுடன் தேவர்கள் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்கிறது. ஆதிகும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோவில் சிவபெருமானின் அருளை வெளிப்படுத்தும் புனித தலம். சோழர், நாயக்கர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் கலைத்திறனால் கட்டப்பட்ட ஒரு தெய்வீக கலைக்கோட்டை. இங்கு சிவபெருமான் கும்பேஸ்வரராக பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். புராணங்களின்படி பிரளய காலத்தில் அமுத கலசம் இங்கு மிதந்து வந்தது. சிவபெருமான் தனது அம்பினால் அதை உடைத்து அமுதத்தை பூமியில் பரவச் செய்தார். கும்பம் உடைக்கப்பட்டதால் கும்பகோணம் என்று பெயர். சிவபெருமான் ஆதிகும்பம் வெடித்து பரவிய சக்தியாக அருள் புரிகிறார். கும்பகோணத்தின் சிறப்பு மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் இந்த புனித உற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீராடி பாவ மோட்சம் பெறுகின்றனர். மகாமகம் தீர்த்தம் அனைத்து புனித தீர்த்தங்களின் சாரமாக மதிக்கப்படுகிறது. கோவிலின் 128 அடி உயர ராஜகோபுரம் மற்றும் கல்யாண மண்டபங்கள் கலைத்திறனை பறைசாற்றுகின்றன. கோவில் சுவர்களில் அழகிய சிற்பங்கள் சிவனுடன் தேவர்கள் கலைநயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்கிறது.